நாம வந்து உழைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பசிய பார்த்து பயந்து தான். பசி வந்தா வலிக்கும். அது ஒரு பசிங்கிறது ஒரு வலி. அப்போ அந்த வலிய தாங்கிக்க முடியாது. அப்ப இறந்து போயிருவோம். அதனால சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அப்படிங்கிறனால தான் நம்ம என்ன பண்றோம்? உணவ தேடி நம்ம உணவுக்காக உழைக்கிறோம். அதனால பசி இருக்கும்போது நம்ம உழைக்க தான் செய்வோம். நல்லா பசி அடங்கிருச்சுன்னா, நல்லா வயிறு முட்ட சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த உழைக்கணும், தேடணும், உணவ தேடி போணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. ஆனா சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம்னா, நெறைய சாப்பிடுறாங்கல்ல. அளவோட சாப்பிட்டா சோம்பேறித்தனம் வராது. வயித்துல கொஞ்சம் பசி இருக்கணும். அப்படி சுத்தமா பசியே இல்லாம வயிறு புடைக்கிற அளவுக்கு சாப்பிடுறாங்க பார்த்தீங்களா? அ அவங்களுக்கு தான் பசிங்கிறதே இல்ல. இன்னொரு 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசிக்கவே செய்யாது. அ அந்த அளவுக்கு அடுத்த வேளைக்கும் சேர்த்து நான் சாப்பிட்டுட்டேன்ங்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க. இன்னொரு வேளைக்கு சேர்த்து இன்னொரு 2 மணி நேரத்துக்கு தேவையானதுக்கும் சேர்த்து நான் சாப்பிட்டுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் சோம்பேறித்தனமே வரும். ஏன்னா பசின்னு ஒண்ணு வந்துட்டாலே, பசிக்கு பயந்து தான் நம்ம உழைக்கிறோம். பசிய அடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உணவ தேடணும், உழைக்கணும். உழைச்சா தான் உணவை பெற முடியும். உணவை பெற்றால் தான் சாப்பிட முடியும். அப்ப தான் பசி அடங்கும். பசி தான் நம்ம உழைப்பதற்கு காரணமா இருக்கு. பசிய பத்தின பயமும், அ பசிக்குமே அப்படிங்கிற ஒரு பயம், அல்லது பசி பசி இருக்கும்போது ஒரு வலி இருக்கும். அந்த பசி என்கிற அந்த வலி இருக்குல்ல, அதுதான் உணவை தேடி அலைவதற்கு காரணமா இருக்கிறது. உணவை இப்போ வந்து ஆடு, மாடு அது உணவ தேடி மாடு வந்து புல்ல மேயுது அப்படின்னா எதுக்கு? அத பசி ஏற்படுத்துகிற வலி தான். அத தாங்கிக்க முடியாம தான் அந்த பாருங்க அது அந்த புல்லுல எந்த டேஸ்ட்டுமே பெருசா கிடையாது. ஆனா அந்த புல்ல தான் வயிறு நிறைய சாப்பிடுது. காரணம் பசி ஏற்படுத்துகிற வலி. அதுக்கு வயிறு ஃபுல்லா நிரம்பிருச்சுன்னா அது மேயாது. படுத்துக்கும். ஏன்னா இப்ப வயிறு ஃபுல்லா என்ன இருக்கு? உணவு இருக்கு. அதனால போய் மேயணும், போய் தேடணும், உணவ தேடணும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் இல்ல. அந்த வலி இல்ல. பசிங்கிற வலி இருக்கும்போது தான் உணவ தேடி அது அலையும். அது மாரி தான் மனிதர்கள் வந்து நீங்க உழைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க செய்ற எல்லா செயல்களும் இந்த உணவு பசிய போக்குறதா தான் இருக்கும். நீங்க ஒருத்தர்ட்ட பேசுறீங்க, அல்லது அதாவது உங்க தொழில் சம்மந்தமா ஒரு உதவி சம்மந்தமா, அதாவது உங்க வாழ்க்கையில மத்தவங்களுக்கு உதவி பண்றீங்க அப்டின்னா, நாளைக்கு அவரு உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. நாளைய தினம் பசிக்கு அவர் மூலமா கிடைக்கிற உதவினால உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, இந்த பசி தான் நம்ம உழைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. பசி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா பசி இல்ல. வயிறு நெறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வயிறு நெறைய சாப்பிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. அதுவே சிங்கமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், வேட்டையாடிச்சுன்னா, வேட்டையாடி அது அது சாப்பிட்டுருச்சுன்னா, அது முன்னாடி மான்லாம் வந்து போனா கூட வேட்டையாடாது. ஏன்னா அது சாப்பிட்டுருச்சு. 1 நாளைக்கு, 2 நாளைக்கு அது சாப்பிடாமலே இருக்கும். அந்த மாரி பசி இருக்கும்போது தான் அதுவே வேட்டையாடும். பசி இல்ல, நல்லா சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அது வேட்டையாடாது. அதுபோல நாம உழைக்கணும்னா, நம்ம வயித்துல பசி இருக்கணும். பசியே இல்லாம சாப்பிடுறாங்க பாருங்க. எப்ப சாப்பிட்டாலும் சரி, காலையில சாப்பிட்டாலும் பசியே இல்லாத அளவுக்கு சாப்பிட்டுருவாங்க. நெறைய 6, 7, 8 இட்லிலாம் சாப்பிட்டுருவாங்க. 7, 8 பூரி சாப்பிட்டுருவாங்க. மத்தியானம் சாப்பிட்டாலும் சரி, பசியே இருக்காது. அந்த அளவுக்கு அடைச்சு சாப்பிடுவாங்க. நைட்டு எப்ப சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகணும், அடையணும் அது. அப்பதான் அவங்க தான் சோம்பேறியா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு பசியே இருக்காது. அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஒரு அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு பசிக்காது. அல்ல 1 மணி நேரத்துக்காவது அவங்களுக்கு பசிக்காது. நடக்கவே முடியாது அவங்களால. அசையவே முடியாத அளவுக்கு வயிறு நிறைய சாப்பிடும்போது, உட்கார்ந்து தான் தீரணும். உட்கார்ந்து தான் தீரணும். இப்போ பாம்பு எதையாவது முழுங்கிருச்சுன்னா, அது செரிமானம் ஆகுற வரைக்கும் அங்கேயே தான் கிடக்கும். அதுபோல மனிதர்கள் என்ன பண்ண அளவுக்கு அதிகமா சாப்பிடுறாங்க பார்த்தீங்களா? அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டா, நம்மளால நடக்க முடியாது. அத தூக்கிட்டு நடக்க முடியாது. வயித்த தூக்கிட்டு நடக்க முடியாது. நடக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா தான் உனக்கு தான் இப்ப பசியே இல்லையே! பசிச்சா தானே நீ வந்து உன் எதையாவது உழைச்சு, எதையாவது செஞ்சு அந்த பசிய போக்குறதுக்கு, உன் உணவ தேடுறதுக்கு ஏதாவது பண்ணுவ. உழைக்கணுங்கிற எண்ணம் வரும். நடக்கணும், போணும், அடுத்து எங்க உணவு கிடைக்கணும், தேடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். உனக்கு தான் பசியே இல்லையே! அடுத்து 1 மணி நேரத்துக்கு சேர்த்து வேற சாப்பிட்டுட்ட. அப்படிங்கும்போது 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பா பசிக்கவே பசிக்காது. அந்த அளவுக்கு வயிறு வீங்குற அளவுக்கு சாப்பிட்டாச்சு. எப்ப சாப்பிட்டாலும் சரி, காலையில சாப்பிட்டாலும் சரி, மத்தியானம் சாப்பிட்டாலும் சரி, இரவு சாப்பிட்டாலும் சரி, எப்ப பார்த்தாலும் வயிறு வீங்குற அளவுக்கு ஃபுல் ஆகுற வரைக்கும் சாப்பிட்டுறது. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அதுதான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம். அதனால எப்பவுமே நாம உழைச்சுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டா கூட உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்டின்னா, அளவோட சாப்பிடணும். வயித்துல கொஞ்சம் இடம் வச்சிருக்கணும். ஒரு பசிய கொஞ்சம் வச்சிருக்கணும். பசி இருந்தா அந்த பசி தான் நம்ம அடுத்து உழைக்கிறதுக்கு காரணம். இப்ப மத்தியானம் நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க. காலையில போம்போதே சாப்பிட்டு போம்போதே ஒரு 7, 8 இட்லி சாப்பிடாதீங்க. 7, 8 இட்லிலாம் சாப்பிடாதீங்க. ஒரு 4 இட்லி சாப்பிடுங்க. ஆஃபீஸுக்கு போம்போது. அ அந்த மாரி சாப்பிட்டுப்போம். மத்தியானம் ஒரு 11 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடுறது நல்ல பழக்கம். காலை உணவ 11 மணிக்கு அப்புறம் சாப்பிடணும். நீங்க வேலை செய்கிற நேரத்தில எப்பவுமே உங்க வயித்துல பசி இருக்கணும். அப்பதான் உங்களால வேலை செய்ய முடியும்.
அப்போ ஒரு 11 மணி காலை உணவு எப்போவுமே வந்து 11 மணிக்கு அப்புறம் தான். காலைக்கு 11 மணி வரைக்கும் தண்ணி குடிங்க. 11 மணிக்கு அப்புறம் நீங்க ஒரு 4 இட்லி சாப்பிடுங்க. அப்புறமா மத்தியானம் சாப்பாடு ஒரு ஒரு 2 மணிக்கோ, 3 மணிக்கோ கொஞ்சமா சாப்பிடுங்க. ஒரு ஒரு 60% சாப்பிடுங்க. மீதி ஒரு 40% பசியோட இருக்கட்டும். நீங்க பசியோட இருங்க. அப்பதான் நீங்க வேலை செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். தொழில் செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துரும். நல்லா வயிறு முட்ட சாப்பிட்டுட்டா, நமக்கு என்ன படுத்து தூங்கணும்னு தோணும். இல்லன்னா யார்ட்டயாவது உட்காந்து வெட்டியா உட்காந்து பேச தான் தோணும். ஜாலியா பேசணும்னு தோணும். அதனால தொழில் செய்ற நேரத்தில வயித்துல எப்பவுமே பசியோட இருங்க. நெறைய சாப்பிடாதீங்க. தொழில் செய்ற இடத்துல நெறைய சாப்பிடணும்னு நெனைக்காதீங்க. வேலைக்கு போறீங்களா? எப்பவுமே காலையில 11 மணிக்கு அப்புறம் சாப்பிடுறது தான் சரியானது. ஏன்னா, பசியோட தான் உங்க வேலையவே ஆரம்பிக்கணும். வேலை எதுக்காக? உணவுக்காக தானே வேலை செய்றீங்க. நல்லா வயிறு முட்ட சாப்பிட்டுட்டு போய் வேலை செஞ்சா அதில அர்த்தமே இல்ல. உணர்வுபூர்வமான உழைப்பா அது இருக்காது. அதனால பசியோட வேலைக்கு போங்க. 11 மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க. அப்புறம் வேலை செய்ற இடத்துல நீங்க சாப்பிடுற சாப்பாடு எப்பவுமே கொஞ்சமா தான் இருக்கணும். பசி உங்ககிட்ட இருக்கணும். ஒரு பாதி வயிறு தான் நீங்க சாப்பிடணும். ஒரு இட்லி சாப்பிட்றா இருந்தா ஒரு 4 இட்லி சாப்பிடுங்க. அதுக்கு 3 இட்லி சாப்பிடுங்க. அப்புறம் வந்து மத்தியானம் சோறா, அது கொஞ்சமா சாப்பிடுங்க. உங்க வயிறு ஃபுல்லா நெறஞ்சிருக்கவே கூடாது. அப்பதான் உங்களால அந்த வேலையில சோம்பேறித்தனம் இல்லாம செய்ய முடியும். வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்க வயிறு நெறைய சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய தொழில், அந்த நேரம் அது முடிந்து விட்டது. தொழில் தான் நம்ம வாழ்க்கையில உள்ள கஷ்டமான வேலையே எதுன்னா தொழில் தான். அப்ப அந்த அந்த வேலைலாம் முடிஞ்சுச்சு. அப்ப வீட்டுக்கு வந்துட்டீங்க. இரவு 6 மணிக்கு சாயந்திரமா வந்துட்டீங்க. 5 மணிக்கு வந்துட்டீங்க. அதன் பிறகு நீங்க நெறைய சாப்பிடுங்க. அதன் பிறகு நீங்க நெறைய சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு சோம்பேறித்தனம் வராது. ஜாலியா பேசணும்னு தான் தோணும். வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து உணவ பத்தின பயம் போயிடும். அப்ப ஜாலியா பேசணும்னு தோணும். இல்லன்னா படுத்து தூங்க தோணும். இந்த மாரி மென்மையான வேலைகள தான் செய்ய தோணும். அதனால கடினமான வேலை என்பது தொழில். தொழில் செய்ற இடத்துல நம்ம எப்பவுமே வயிறு முட்ட சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க தொழில உங்களால செய்ய முடியாது. பசியோட இருக்கணும். பசித்திரு, தனித்திருன்னு சொல்லுவாங்கல்ல, அது தொழில் செய்ற இடத்துல தான். தொழில் செய்ற இடத்துல உறவுகளுக்கு இடம் இல்ல. அதான் தனித்திரு. அது மாரி பசித்திரு. பசித்திருன்னா சாப்பிடாம பட்னியா கடன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சமா சாப்பிடு. கொஞ்சம் பசியோட இரு. 50% சாப்பாடு, 50% பசி. பசிய மிச்சம் வையி. அப்பதான் உழைப்பதற்கும் ஆற்றல் தேவை. அதுக்காக ஒரு 50% சாப்பிடு. உழைப்பதற்கு ஒரு தேடலும் தேவை. உழைப்பதற்கான நெருக்கடி தேவை. ஏன் உழைக்கணுங்கிற கேள்வி எழுதுல உடம்புல. ஏன்னா நீ பசியோட இருக்க. அதனால நீ உழைச்சு தான் ஆகணும். நீ ஃபுல்லா சாப்பிட்டுட்டா உன்னால உழைக்க முடியாது. ஃபுல்லா சாப்பிட்டா உழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால உணர்வுபூர்வமா உழைக்கணும்னா பசியோட இரு. நெறைய சாப்பிடுறவங்க என்னைக்குமே சோம்பேறியா தான் இருப்பாங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிடுறாங்க பாருங்க. அளவுக்கு அதிகமா தொழில் செய்ற நேரத்துல அளவுக்கு அதிகமா சாப்பிடுறாங்க பாருங்க. வயிறு முட்ட சாப்பிடுறாங்க பாருங்க. அவங்க கண்டிப்பா சோம்பேறியா தான் இருப்பாங்க.